சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். சுருக்கமா பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன், ஹalleluya. இப்ப கூட நம்ம சாட்சி கேட்டோம். சிஸ்டர் முத்துலட்சுமி சிஸ்டர் சொன்னாங்க, அந்த ஆட்டோல அவங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உலகத்துக்கு அவங்க என்ன வெளிச்சமா இருக்கிறாங்க. மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நிச்சயமா அவரோட நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு ஸ்டான்ஸ பாடி கூட நம்ம அங்க சொல்லணும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மாலை மேல் உள்ள பட்டணம் நீ, மாலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே. நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே, கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவரே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, கர்த்தர் எங்களை வெளிச்சமாய் மாற்றுவீராக. நீங்க எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நாங்கள் பிரசித்தப்படுத்துகிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், உங்க நாம மகிமைக்காக கர்த்தர் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். தேவ பிரசனம், தேவ மகிமை முடிவரை ஆளுகை செய்யும்படிக்கா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நாம உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும்னா, வெளிச்சம் அப்படி சாதாரணமா அந்த வெளிச்சம் வந்துருமா? அப்படி இல்ல. ஒரு வெளிச்சமா இருக்கணும்னா என்ன தேவை அப்படின்னா, விளக்கு தான் பிரதானமா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கை என்ன பண்ணணும்? நம்ம விளக்கை எரிய விட வேண்டும். நம்மில் இருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த விளக்கை எரிய விட வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தம், அந்த விளக்க எரிய விட வேண்டும். அது எரிய விடும் பொழுது நம்ம நிச்சயமா மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சம், பாதை காட்டுகிற ஒரு வெளிச்சமா இருக்க முடியும். விளக்கு எரிய வேணும்னா சாதாரணமா அது எரிஞ்சிருமா? அதற்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அப்ப அந்த எண்ணெய்ன்றது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அபிஷேகம் உள்ள ஒரு பிள்ளை பரிசுத்த ஆவியானோட நிறைவு பூரணமா இருக்கும் பொழுது அந்த விளக்கு நிச்சயமா எரியும். எதிரா இருக்கிற எல்லா சத்துருவோட சதித்திட்டங்கள் அது நிச்சயமா முறியடிக்கப்படும். ஹalleluya. நிச்சயமா உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்க முடியும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் அது வெளிச்சமா இருக்கும். அப்ப நம்மளுடைய பார்வை, நம்ம பார்க்கும் பொழுது என்ன பண்றோம்? நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய இருதயத்துல சிந்திக்கிறோம். இது எப்படி இருக்குது? இவங்க எப்படி? அந்த இருதயத்தின் அந்த உள்ளின் தெரியுங்களா? நம்ம சிந்திக்கிறது அது எப்படி இருக்கும்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்போ கண்ணானது சரீரத்துக்கே ஒரு விளக்கா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கண்ணு தெளிவா இருக்கணும். அந்த கண்ணு தெளிவா இருக்கும் பொழுது சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும் என்று பார்க்கிறோம். 3வதா நம்ம விளக்கு குறிச்சு பார்க்கும்பொழுது, விளக்கு நம்ம இடத்துல இருக்குது. அந்த ரட்சிப்பு இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஜெப ஜீவியம் இருக்குது, வேத வாசிப்பு இருக்குது. ஆஹ் இது எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த விளக்கு நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த விளக்கு அந்த பிரகாசத்தை அந்த விளக்க நம்ம எங்க வைக்கிறோன்றதுதான் அது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல நம்ம வைத்தோம்னா அது பிரகாசமா இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியம். அப்ப அந்த விளக்க எங்க வைக்கணும் அப்படின்னா, தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். அந்த விளக்கு நம்ம கொளுத்தி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, மரக்கால் எடுத்து மூடி வச்சுட்டோம்னா அது என்ன மத்தவங்களுக்கு அந்த பிரகாசம் குடுக்காது. அததான் இந்த வேலையில நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் நம்ம மூடி வைக்காம, விளக்கை எங்க வைக்கணும்? வைக்க வேண்டிய இடத்துல அந்த தண்டின் மேல நம்ம வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1வது விளக்கை எரிய வேண்டும். அதுக்கு எண்ணெய் தேவை என்பதை குறிச்சு நம்ம சற்று தியானிக்கலாம்.
வெளிச்சமா இருக்கிறதற்கு விளக்கு நம்ம எரிய விட வேண்டும். அதுக்கு எண்ணெய் தேவை. அந்த அபிஷேகம் எண்ணெய் குறையக்கூடாது. நாளுக்கு நாள் அது என்ன ஆகும்னா, இன்னைக்கு கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுறோமா, இன்னைக்கு கொஞ்சம் ஜெபிக்கிறோம்னா, நாளைக்கு அது இன்னும் அதிகமா தான் ஆகணும். ஆதியில இருக்கிறது ஜெபம் போதும். ஆதியில இருக்கிற அபிஷேகம் போதும் அப்படின்னு இல்ல. நாளுக்கு நாள் அது என்ன புதிதாக வேண்டும். நாளுக்கு நாள் பலன் அடைகிறதா இருக்க வேண்டும். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குத்து விளக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துல, தேவாலயத்துல இருக்கிற அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்கணும். ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன எண்ணெய் தேவை அப்படின்னா, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு கூட நாம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, குத்து விளக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கும்னா, எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கணுமா? எப்பவுமே அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருக்கணுமா? அ மண்டே எப்பவுமே அட்டெண்ட் பண்ணுவேன். சிஸ்டர் தாரத்தி அ அவங்க தானே. அ அவங்க எப்பவுமே அந்த அபிஷேகத்த குறிச்சு எப்பயுமே அத அனல் கொண்டு எரியணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லுவாங்க. அது எதற்காக அப்படின்னா, அந்த அபிஷேகத்துல நம்ம அந்த அந்நிய பாஷையில நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது, அந்த அந்நிய நுகங்கள் முறிக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்படும். நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவோட சதி திட்டங்கள் அது நிர்மூலமாக்கப்படும். நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காது போகும். அப்போ எதுக்காக அந்த எரிந்து கொண்டே இருக்கும்னா, இதற்காக தான் இந்த கட்டுகள்லாம் முறிக்கப்படணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணெய் அந்த குத்து விளக்கு எப்படி இருக்கும்னா, எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தெளிவான இடித்து பிழிந்த தெளிவான அந்த ஒளிவு எண்ணெய் நம்மளிடத்துல இருக்கணும். இப்ப கர்த்தருடைய சமூகத்துல, அவருடைய சந்நிதியில, அவருடைய பிரகாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேணும். அப்ப ஆரம்பத்துல எப்படி நாம பிரகாசித்தோம்? எப்படி பயன்பட்டோம்? இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் இன்னைக்கு குறைந்து போயிருக்குது. அந்த வெளிச்சம் இல்லாதபடிக்கு விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நிலைமையில இருக்குதா? நம்முடைய அபிஷேகம் மங்கி போன நிலைமையில இருக்குதா? அது இன்றைக்கு நாம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்ததுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அபிஷேகம் இருக்குதா? அந்த கொஞ்சம் ஜெபம் இருக்குதா? கொஞ்சம் விசுவாசம் இருக்குதா? கொஞ்சம் அந்த பரிசுத்தம் இருக்குதா? இன்னைக்கு அத அனல் மூட்டி நீ இத எழுப்பு. அதை எரிய விடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்தம் என்னும் விளக்க வந்து அணைந்து போகாதபடிக்கு இன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்றாரு. ஏன்னா, பிசாசான் அந்த கடைசி நாட்கள்ல யார விழுங்கலாம்? எதுல நம்ம பாருங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு பலகீனம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பலகீனம் அந்த அந்த வலிய தான் நாம சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர, அதற்கு மாறாக ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். அவருடைய தழும்புல நம்ம குணமாகுறோம். அப்படி நம்ம அறிக்கை பண்ணும்பொழுது, அது நிச்சயமா மாறும். நமக்கு விரோதமா மந்திரம் செய்யறாங்களா? பில்லிசூனியம் செய்யறாங்களா? ஏன் அது நம்மள நெருங்குது? ஏன் நம்மளுடைய ஜெபம் ஒரு அனலா இருக்கும்பொழுது, நிச்சயமா அது நெருங்கும் பொழுது, அது வந்து எரிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசானவன் வந்துட்டு, நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தான் ஒரு கண்ணு இருக்குதாம். அவங்களுக்குள்ள ஒரு மரண கண்ணிய குடுத்து அவங்க பயந்துருவாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஒரு காரியத்த பயப்படுகிற காரியத்த அனுமதிச்சு அவங்க பயந்துருவாங்க. அவங்களோட விளக்கு அணைய வேண்டும் அப்படின்றது தான் அவனோட பார்வை. ஆனா அதுதான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்கிறது என்னன்னா, இன்னைக்கு மரண கண்ணிகளையும் நம்முடைய விளக்கு அணைக்கும்படிக்கு பிசாசம் எத்தனைட்டு வந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சாபங்களோ, இல்ல ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ, இல்லாமையோ, இல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு வீழ்ச்சி இருக்குது. நம்மளுடைய ஆசீர்வாதத்த கெடுக்கிற ஒரு காரியம் விரோதமா நமக்கு சத்துரு எழும்பி வரும்பொழுது, அதை எதிர்க்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா, அபிஷேகம் என்னும் எண்ணெய் எரிய விட்டு கொண்டே இருக்கணும். அது ஒரு அக்கினி மதிலா நமக்கு இருக்கும். ஏன் இன்னைக்கு இன்னைக்கு நம்மளால பிரகாசிக்க முடியல? ஏன் மலை மேல உள்ள ஒரு பட்டணமா இருக்க முடியலன்னா, ஆதி நாட்கள்ல ஆதி நாட்கள்ல நம்மளிடத்துல இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படி எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன குறை? ஏன் ஆண்டவருக்காக நம்ம இன்னைக்கு எழும்ப முடியல? சில நேரங்கள்ல சோர்ந்து போய் சில காரியத்துல நம்ம சோர்ந்து போய் படுத்துக் கொண்டே இருக்கிறோம்ல. அது என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் இன்னைக்கு இருக்குதுதான். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நெறைய எல்லார் இடத்துலயும் இருக்குதான். ஆனா அந்த எண்ணெய் மாத்திரம் இருந்தா போதாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விளக்க எரிய விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணெய ஊத்துவோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா, திரியை சரி பண்ணணும். நம்ம நம்ம அந்த நாட்கள்ல என்ன பண்ணியிருக்கோம், விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும். கொஞ்சம் மங்கி எரியும்போது என்ன பண்ணும், ஒரு வேளை திரியில அந்த மேல கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருக்கும்ல, அந்த அழுக்கு மாதிரி அப்படி இருக்கும்ல, அத சரி பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒருவேளை அது சரி பண்ணா அந்த கொஞ்சம் எரியும் அப்படின்ட்டு நம்ம நெனைப்போம்ல. அது போல தான். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அபிஷேகம் இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றது ஆவியானவர் சொல்றது என்ன, உன்னோட திரியை சரி பண்ணு. அப்ப உன்னோட திரியை நீ சரி பண்ணும்போது உன்னுடைய விளக்கு
எரியும். எண்ணெய் குறைந்து போயிற்றா? இல்ல ஜெபத்த கூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவானை குறித்து, "அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான்" என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் யோவான் மாத்திரம் அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் நம்ம பார்க்கும்பொழுது, அங்க இயேசுவை குறித்து அவர் சொல்றாரு. ஆனா இயேசுவானவர் வருவதற்கு முன்பாகவே வந்தவர் தான் யோவான். ஆனா அவர் சொல்றது, "அவர் பெருகணும், நான் சிறுகணும்." அதுதான் தன்னுடைய சுயத்த அந்த இடத்துல அவர் உடைக்கிறார். அந்த திரிய அவரு சரி பண்றார். அதனாலதான் அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, "உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு." இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை குடுத்திருக்கிறார்ல. புறஜாதி புறஜாதியா இருந்தீங்க, இருள்ல இருந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவராக வெளிச்சத்துல வந்திருக்கிறோம். அந்த வெளிச்சம் உனக்கு குடுத்திருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இரு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு எத்தன பேருக்கு அந்த ரட்சிப்ப சொல்லியிருக்கிறீங்க? சுவிசேஷமா அறிவித்திருக்கிறீங்க. ஆண்டவர குறித்து சொல்லியிருக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற வெளிச்சத்த மத்தவங்கள்ட்ட போய் சொல்றோமா? நாம இன்னைக்கு கடையில போய் ஒரு திங்ஸ் வாங்கணும். ஆ உம் நல்லா வாங்கியிருக்கோம் அப்டின்னா 4 பேர்ட்ட போய் சொல்லுவோம். "இங்க பாருங்க இந்த கடையில இது நல்லா இருக்கு. இது கம்மியா இருக்கு. இத வாங்குங்க." அத நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய நாமத்த நம்ம எந்த அளவுக்கு பிரசித்தம் பண்றோம்? ஆண்டவர் நமக்கு குடுத்த வெளிச்சத்த நம்ம எந்த அளவுக்கு பிரசித்தம் பண்றோம்? ஆண்டவர் நமக்கு குடுத்த வெளிச்சத்த இந்த நாள்ல இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடியும். எலியா தீர்க்கதரிசி கூட பாருங்களேன். 2 ராஜாக்கள் சாரி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அ 2 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றது என்ன, எப்போதுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன ஒரு எலியா தான். எப்பவுமே ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் இருந்த ஒரு எலியா தான். கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய தகர்க்கப்பட்ட பலிபீடத்த செப்பனிட்ட ஒரு எலியா தான். அப்படிப்பட்ட ஒரு எலியாக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, இன்றைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா ஏதாவது ஒரு சோர்வு, யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு பேசுனாங்கன்னு நான் கூட தான். அத இப்படி பேசுனாங்களே, என்ன இப்படி நடத்துனாங்களே, என்ன இப்படி சிறுமப்படுத்துனாங்களே, இந்த வார்த்தையினால என்ன வேதனைப்படுத்துனாங்களே அப்படின்னு சில நேரத்துல சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சிந்தைய கடிந்து கொண்டு ஜெபிப்பேன். ஏன்னா அந்த மாம்ச சிந்தை மரணம். அது வந்து ஒரு பகைய உண்டாக்கும்ன்னு சொல்லி கூட நம்ம அந்த ரோமர்ல பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றைக்கு எலியா இப்படி தேவனுக்கு முன்பாக நின்று இப்படிப்பட்ட காரியங்கள்ல செய்த ஒரு எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? அந்த ஏசபேலோட வார்த்தையினால தன் பிராணனை காக்க அவர் என்ன பண்றாருன்னா, வேற ஒரு இடத்துக்கு பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போகிறது, அந்த சூரை செடியின் கீழ படுத்துக் கொண்டு இருக்கிறதும், "போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்" அப்படின்னு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். எலியாவுக்கு ஆண்டவரோட வார்த்தை எத்தனையோ முறை நமக்கு வந்தது போல, எலியாவுக்கு வந்தது போல நமக்கும் வந்திருக்குது. எத்தனையோ முறை அவர் எழுப்பி இந்த வார்த்தைய அனுப்பி பலப்படுத்தி இருக்கிறாரு. எலியாவ அந்த நாட்கள்ல அந்த போஜனத்தை குடுத்து, அடையும் அந்த தண்ணீரும் கொடுத்து, "நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்" என்று சொன்னது போல, இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, "நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏதோ ஒரு காரியத்துல நீ சோர்ந்து போய் சூறைச் செடியின் கீழ படுத்திருக்கிறது போல நீ இருக்கிறியா?" ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, "நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த கெபிக்குள்ளே நீ இருக்காத. அந்த கெபிக்குள்ள போய் அந்த எலியா தங்கி இருக்கும்பொழுது, அந்த கெபின்றது எதுக்கு அப்டின்னா, ஒரு பயந்து போய் ஒரு இடத்துல ஒரு அடைக்கலம் தேடி போய் அந்த இடத்துல தங்கி இருக்கிற அது ஒரு இருட்டான ஒரு இடம். எந்த ஒரு அந்த சூழலும் சரியில்லாத ஒரு இடம். ஒரு சாதகமான இடம் கிடையாது. எந்த ஒரு காற்றோட்டமும் கிடையாது. பயம் நிறைந்த, இருள் நிறைந்த அந்த ஒரு இடம் தான் அந்த கெபி. ஒரு பாதுகாப்பான இடம்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் தான் தங்கியிருந்த அந்த எலியாவ போல இன்றைக்கு நாம கூட அந்த சோர்வு, இந்த வார்த்தையினால இன்னைக்கு நம்மளோட ஏதோ ஒரு இருள்ல அந்த கெவி இன்னும் அந்த இருள்ல நாம போய் இன்னைக்கு முடங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா அது எப்படி ஜெயிக்கணும்னா, நாம எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருக்கணும்னா, நம்முடைய வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா, நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சோர்வுல இருந்து, அந்த இருள்ல இருந்து நாம வெளியில வர வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. "நீ மாத்திரம் தான் வந்து வெகு பக்தி வைராக்கியமா இருந்தன்னு சொல்லாத.
நான் எனக்காக 7,000 பேரை நான் மீதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த கெபியின் வாசல்ல நீ ஏன் நிக்கிற? நீ வெளிய வா. அந்த சோர்வுல இருந்து வெளிய வா. அந்த இருள்ல இருந்து நீ வெளிய வா. நான் உனக்கு வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன்ல. நீ கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்துல வந்து நில்லு. அந்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை. நீ அந்த இடத்துக்கு நீ வந்துட்டீன்னா அந்த இருள் மாறும். நீ வெளிச்சத்துக்கு வந்துட்டீன்னா, அந்த பர்வதத்துக்கு வந்துட்டீன்னா, உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உன்னோட பயங்கள் எல்லாம் மாறும். உன்னுடைய சோர்வுகள் எல்லாம் மாறும். அதனால எலியாவே நீ வெளியே வா என்று ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது இதோ அவர் கர்த்தர் கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த கெபியின் வாசல்ல வந்து கூட அவரு என்ன பண்றாரு, நான் கெபியை விட்டு நான் வெளில வந்துட்டேன். ஆனா கெபியின் வாசல்ல நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன உனக்கு காரியம்? திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க உனக்கு என்ன காரியம்? இன்றைக்கு நாம கூட சொல்லலாம், நான் அந்த சோர்வுல இருந்து வெளியில வந்துட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளில வந்துட்டேன். இந்த இருள்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். அப்படின்னு சொல்லி இந்த நெருக்கத்துல இருந்து நான் வெளில வந்துட்டேன். ஒரு காரியம் ஒரு இருதயத்துல இன்னும் அழுத்திக் கொண்டே இருக்குதுல்ல. இந்த காரியத்துல நான் வெளில வந்துட்டேன்னு நாம சொல்றோம். ஆனா அந்த கெபியில இருந்து வெளில வந்துட்டோம்ன்னு சொல்லி அந்த கெபியின் வாசல்ல தான் நிக்கிறோம். எனக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். சிலரோட வார்த்தைகள் என்ன ரொம்ப வேதனைப்படுத்தினது. என்ன ரொம்ப நெருக்கினது. அப்போ நான் அதுலேருந்து வெளில வந்துடுறேன்னு நான் சொல்றேன் தான். ஆனா சில நேரங்கள்ல அந்த கெபின் வாசல்ல தான் அவங்க இப்படி சொன்னாங்களே! அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்படுகிற அந்த காரியம். அது எனக்கும் தான் ஆண்டவர் இந்த வேளையில ஆவியானவர் எனக்கும் தான் அந்த காரியத்த குறிச்சு பேசுறாரு. அப்போ நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அந்த இருள்ல இருந்து வெளிய வந்து அந்த கெபின் வாசல்ல நிக்காம கர்த்தருடைய பர்வதத்துல நிற்கும் பொழுது நிச்சயமா வெளிச்சமா இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு லவோதிக்கேய சபைக்கு சொல்லும்பொழுது, "நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி, அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தாயானால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்" என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அபிஷேகத்துல நம்ம எப்படி குன்றி போய் ஒரு மந்த தன்மையில இருக்கக்கூடாது. ஒண்ணு குளிரா இருக்கணும், ஒண்ணு அனலா இருக்கணும். இது 2ம் இல்லாம இந்த வெதுவெதுப்பான தன்மை எப்படி இருக்குன்னா, ஒரு மந்தத்தன்மையை காண்பிக்கிறது. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, "நீ குளிரும் இல்லாம, அனலும் இல்லாம வெதுவெதுப்பா இருந்தீன்னா, உன்னை என் வாயினின்று வாந்தின்றதே நம்ம ஒரு அருவருப்பா நெனைப்போம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா! சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா சொல்றாரு, "தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்." இன்றைக்கு கூட நம்மளுடைய ஜெபமும் ஒரு விண்ணப்பமும் கூட அப்படியா இருக்கட்டும். "தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்றுவீர்" என்று சொல்லி ஹalleluya. என்னதான் நம்ம பார்க்கும்போது, ஆ மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல நாம பார்க்கும்பொழுது, பாருங்க ஒரு பத்திமைய குருடன் இயேசு அவனை நோக்கி, "நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?" என்று சொல்லி கேட்கும்பொழுது, "ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்." அப்படி பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது, "நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது." அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பார்வை அடைந்து இயேசுக்கு பின் சென்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பிறவி குருடனா இருந்தவன், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை, உலகத்தையே பார்க்காத ஒரு மனுஷன், வழியில ஒரு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஆண்டவர் போகலாம் அப்படின்னு சொன்னானே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னப்போ, ஏன் எப்படி இது நடந்ததுன்னா, முன்னிலும் அவன் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்றத பார்க்கிறோம். இன்றைக்கு எப்படி கூப்பிடுகிறோம் ஆண்டவர் இடத்துல? அஹ் ஜெபித்து விட்டு நம்ம கடந்து வருவோம். இல்ல ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, முன்னிலும் அதிகமா என்னை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பவுலை சவுலை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, அஹ் அந்த வழி பிரயாணத்துல வந்து சவுலோட கண்கள்ல அவர் கீழே விழ ஒரு வெளிச்சம் வருது. அவர் கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கண்கள்ல இருந்து அந்த மீன் செதில்கள் போன்றது அதெல்லாம் விழுறத நம்ம பார்க்கிறோம். அது எது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த மீன் செதில்கள் போன்றவை அந்த கண்கள்ல இருந்து விழுகிறது. நம்முடைய சவுல் கிட்ட இருந்த அந்த மேட்டிமையான காரியம், ஒரு துன்புறுத்து காரியம், மூர்க்க குணம், மனுஷரை மதியாத தன்மை, இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவர் என்ன? உன்னுடைய கண் தான சரீரத்தின் விளக்கா இருக்கிறது ஆண்டவர் சொன்னார்ல. அப்போ என்னுடைய பார்வை வந்து எப்படி இருக்கும்னா சரியா இருக்கணும். என்னுடைய கண் வந்து பார்வை சரியா இருந்ததுன்னா என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களும் அது பரிசுத்தமா இருக்கும். அப்போ என்னைக்கு என்னோட கண்கள்ல இருக்கிற அந்த மீன் செதில்கள் போன்ற காரியங்கள் விழணும் அப்படின்னா நான் இன்னும் ஒப்பு கொடுக்கணும். எனக்குள்ள ஒரு மேட்டிமையோ, பெருமையோ, பொறாமையோ, இல்ல மாம்சத்தின் கிரியைகளோ, இல்ல ஒரு மூர்க்க குணமோ, மனுஷரை மதியாத தன்மையோ, மனுஷரை நேசிக்காத காரியமோ, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த மீன் செதில்கள் எப்படி சவுலுக்கு கண்கள்ல இருந்து விழுந்ததோ அதே போல
அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சவுல் எப்படி மாறினாரு, பவுலா மாறி உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் மாற்றப்பட்டது. எத்தனையோ 13 நிருபங்களை எழுதுனதை நம்ம பார்க்கிறோம். இந்த அதாவது சங்கீதம் 73:7 நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது என்று சொல்லி ஆசாபின் சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு மாம்ச சிந்தையின் வெளிப்பாடுதான் கண் வெளிச்சமா இருக்குதா, இருளா இருக்கிறதா, நாம காண்கிறது எப்படி இருக்கிறது, தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா, அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். சிலர் நம்மளுடைய கண்களை பார்க்கும் பொழுது ஒரு தாழ்மை இருக்கணும். பாருங்க, பரிசேயர்களை குறித்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமா என்னென்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பரிசேயர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க நான் எல்லாவற்றையும் நான் தசமபாகம் கொடுத்தேன், உபவாசம் பண்ணினேன், நான் உண்மையா இருந்தேன், நான் கொலை செய்யல, நான் பாவம் செய்யல. தனக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் ஒரு நல்ல குணம் இருக்கும். அவங்க அது தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிற காரியம் உண்டுதான். ஆனா அப்படி திருப்திப்படுத்தி கொண்டோம்னா நம்மளோட இருக்கிற அந்த வெளிச்சம் அது பிரகாசிக்க நிச்சயமா முடியாது. நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். அதாவது இருதயத்தின் கண்கள். அந்த பரிசேயன் அன்றைக்கு ஜெபித்தான். ஆனா அவன் நீதிமான் அல்ல. யார்? அந்த ஆயக்காரனோட ஜெபம். அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஒரு தாழ்மை. அடுத்து இளையகுமாரனை குறித்து நம்ம பார்க்கணும். இருதயத்துல நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பிரகாசிக்க முடியும், வெளிச்சமா இருக்க முடியும், உதவி செய்ய முடியும். அதுதான் வெளிப்படுத்துற விசேஷம் 3 அதிகாரம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. எத்தனை பேருடைய கண்கள் பார்வை இன்றைக்கு இயேசு மேல இருக்கிறது. எத்தனை பேருடைய கண்கள் இயேசுவை அறிகிற அறிவின் மேல இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை மனிதருடைய அன்பையை நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய கண் இருளடைந்திருக்கிறது போல இருக்கலாம். ஒரு மங்கி போன நிலைமையில சொருகி போன ஒரு குருடனை போல ஒரு கூச்ச பார்வையில ஒன்னா இருந்தா என் கண் வெளிச்சமா இருக்காது. அவன் சரீரத்தின் வெளிச்சமா இருக்காது. அதனாலதான் இன்றைக்கு நாம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். என்னோட இருதயத்துல என்னுடைய கண்கள்ல ஒரு சொருகி போன நிலைமை, இருளடைந்திருக்கிற ஒரு நிலைமை. இன்றைக்கு வொர்ஷிப் பண்ணும்போது யார் பிரேயர் பண்ணும்போது தெரியல, யார் ஒரு வார்த்தை இல்ல, இன்னைக்கு ரோமர்ல படிக்கும்போது ஒரு வசனம், நீ குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ. அப்போ நான் குருடனா இருந்தா, நான் கூச்ச பார்வையுள்ளவனா இருந்தா, நான் மங்கி எரிகிறவனா இருந்தா நான் எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சு கொடுக்க முடியும்? என்னிடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிரகாசம் தான். அது எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியும்? நான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும்னா நான் மங்கின பார்வையா, கூச்ச பார்வையிலோட என் கண் இருளடைந்த நிலைமையில இருக்கக்கூடாது. வேதத்தின் வெளிச்சத்துல நாம காணப்படுகிறவர்களா இருக்கணும். நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நாம இருக்க வேணும். நாம குருடனா இருந்தா இருள்ல இருக்கிறவங்கள நாம எப்படி வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வர முடியும்? நாம பாவத்துல கட்டுல இருக்கும்பொழுது நாம எப்படி விடுதலை கொண்டு வர முடியும்? நாம ஜெபிக்காம மற்றவர்களை ஜெபி என்று எப்படி சொல்ல முடியும்? நம்மளிடத்துல ஒரு விசுவாச குறைவா இருக்கும்போது மற்றவங்களை நீ விசுவாசமா இருங்க என்று சொல்ல முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, நீ குணப்படு, மற்றவரை அதுக்கப்புறம் நீ குணப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. 3வதா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா, விளக்கு நம்ம இடத்துல வெளிச்சம் இருக்குது. அந்த விளக்க எங்க வைக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விளக்கை கொளுத்தி அதை எங்க வைக்கணுமா? விளக்கு தண்டின் மேல வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேணும்னா விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். வேதத்துல ஒரு வெளிச்சம் வேணும். தேவனை அறிகிற அறிவில நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கணும். சுவிசேஷம் என்னும் வெளிச்சம் நம்ம இடத்துல காணப்பட வேணும். இயேசு என்னும் நாமத்தை, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்க வேணும். இருளில் உள்ள ஜனங்களை நம்ம வழி நடத்துகிற ஒரு வெளிச்சமா இந்த நாள்ல காணப்பட வேண்டும். விக்கிறதுக்கு நேராக அந்த சிருஷ்டியே சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறவர்களை நம்ம வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 5 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாகமானை குறித்து. அந்த நாகமான் அந்த சீரிய நாட்டு ஒரு தளபதியா, இந்த படை தளபதியா இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு குஷ்டரோகம் வந்துருது. அந்த இடத்துல பாருங்க, அந்த தேசத்துக்கு அந்த தேசத்துக்கு அவர்தான் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல குஷ்டரோகியா இருக்கிறவன் பாளையத்துக்கு புறம்பேதான் இருக்கும். தீட்டுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அவரும் அந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பா இருந்தாரு. அவர் ரட்சிப்படையறதுக்கு ஒரு காரணம் ஒரு சிறு பெண். அவ இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அடிமையா கொண்டு வரப்பட்ட ஒரு பணிப்பெண் தான். அந்த வீட்டுல வேலை செய்யறவ. ஆனா துணிஞ்சு தைரியமா ஒரு சிறு பெண்ணுக்குள்ள எவ்வளவு ஒரு தைரியம்! அவளுக்கிட்ட இருந்த ஒரு வெளிச்சம் அவ தைரியமா சொன்னா.
ஒரு படைத்தளபதி வீட்டுல வேலை பார்க்கறவ தைரியமா சொல்ல முடியுமா? இருந்தாலும் அந்த தைரியம் அவளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் தான். அங்க என்ன சொல்றா அப்படின்னா, அங்க இஸ்ரவேல் தேசத்துல அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவரிடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி, அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிதான். அப்ப அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை காண்பித்தது யாருன்னா, அந்த ஒரு சிறு பெண். இந்த நாள்ல கூட ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல நம்ம இருள்ல இருந்திருப்போம். ஏதோ ஒரு காரியத்துல இருந்திருப்போம். அந்த ஆண்டவர் வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தார்ல. அந்த வெளிச்சத்தை நாம மகிமைப்படுத்துகிறவர்களும், பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ஹalleluya. ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்பொழுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 14, 15 பார்த்தோம் அப்படின்னா, அதுல 2வது பகுதி, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களை காணப்பட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாள்ல நம்ம இடத்துல சொல்லுகிறார். 15 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, விளக்க கொளுத்தி நம்ம தண்டின் மேல வைக்கிறதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். அப்போ உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட விளக்கு கொளுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த தண்டின் மேல வைக்காம இருக்கிறோம். நம்முடைய ஸ்தானம் எதுன்னு நம்ம அறியாம இருக்கிறோம். அந்த நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு இல்ல. அந்த சுயம் என்ற மரக்காலால நம்ம என்ன பண்ணிடுறோம்? மூடி வைக்கிறோம். இவ்விதமாய்தான் அந்த மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ஏன் நம்ம வெளிச்சமா இருக்க முடியல? அந்த வெளிச்சம் தரக்கூடிய அந்த நற்கிரியைகளை என்ன பண்ணிடுறோம்? நம்ம சின்ன காரியங்கள், ஒரு நற்கிரிகள் நம்ம இடத்துல இருக்கலாம். ஆனா அந்த நற்கிரியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மரக்காலால மூடி வச்சிடுறோம். அதை வைக்க வேண்டிய இடம் தண்டின் மேல. அது நம்மளோட சுபாவ அன்பா இருக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு அநேகர் இடத்துல அந்த அன்பு இல்ல. இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்ல. இன்னைக்கு சிறுமைப்பட்டவங்க மேல ஒரு சிந்தை இல்லாதவர்களா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு விசாரிப்பற்ற நிலைமையில யாருமே விசாரிக்கிற ஒரு காரியம் இன்றைக்கு இல்லைன்றத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட விசுவாசம், நம்மளுடைய ஜெப ஜீவன், நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்குது? சில நற்கிரியைகள் வெளிச்சத்தை, நம்ம மேல இருக்கிற ஒரு வெளிச்சத்தை குன்றி போக செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது மரக்காலால மூடி வைக்கப்பட்ட நிலை வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும். ஆமென், ஹalleluya. இந்த வெளிச்சம் குறைவா இருக்கிறதுனா, அபிஷேகம் குறைந்தா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு நெருக்கம் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஆஹ் அதாவது இந்த கொரோனா நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டோம். அப்போ போய் எல்லாருடைய ஜெபமும் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப பரிசுத்தமா போனாங்க. ஆஹ் ரொம்ப ஆத்ம பாரம் வந்துச்சு. ஆனா அந்த கொரோனா முடிஞ்ச உடனே எல்லாரும் இடத்துல எப்படி இருந்துருச்சு? ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்துருச்சு. இன்னைக்கு சமாதானம் உள்ள பட்டணத்துல இன்னைக்கு அடைக்கலம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்கிறோம். ஆனா நாங்க அடைக்கலம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? காலாட்களோடு ஓடும் போதே நீ உன்னை இளைப்பாற பண்ணினார்கள். ஆனால் குதிரைகளோடு எப்படி நீ சேர்ந்து ஓடுவாய்? இறைமையா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க, இந்த அந்த வெளிநாடுகள்ல இந்த மிசில்ஸ், அந்த ட்ரோன்ஸ் வரும்பொழுது அந்த அது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த ஒவ்வொரு முறையும் அந்த சவுண்ட் கேட்கும் பொழுது நிம்மதி இருக்காது. சாப்பாட்டுல கைய வைக்க முடியாது. நான் அந்த மார்ச் மாதம் அந்த சூழல்ல ஊருக்கு போனேன். ஊருக்கு போனா டோர கொஞ்சம் க்ளோஸ் பண்ணா கூட அந்த சவுண்ட், சின்ன சின்ன சவுண்ட் கேட்டா கூட எனக்கு அந்த சவுண்ட் கேட்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சவுண்ட், அந்த ஒரு பயம், அந்த சூழல் என்னவா இருக்குமோ, எப்படி மாறுமோ. இந்த ஒரு பயந்து போன ஒரு சூழல்ல தான் இங்க இருக்கும். ஆனா இந்த மார்ச் மாசம் நடந்த ஒரு சூழல், அப்போ எல்லாருமே எப்படி ஜெபிச்சாங்கன்னா, நைட்லாம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க, இந்த சூழ்நிலை மாறணும். ஆனா இன்னைக்கு அது அப்படியே லகுவாயிடுச்சு. எல்லாருக்குள்ளயும் அவங்க அந்த சிஸ்டர் சாட்சி சொன்னாங்கல்ல, இது ஹோட்டல் திறந்திருக்கு, காரை இன்னைக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழல் தான் இன்னைக்கு காணப்படுகிறது. ஏன்? ஆண்டவர், அதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா அவங்க சொல்றாரு,
இந்த கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உன்னை தண்டித்தேன். ஆனாலும் நீங்க மனம் திரும்பாம போனீங்க. அடுத்து திரும்ப சொல்றாரு, எகிப்துக்கு ஒத்த வாதைய நான் உங்களுக்கு அனுப்புனேன். அப்பவும் நீங்க மனம் திரும்பாம போனீங்க. ஆண்டவர் சில காரியங்கள நமக்கு அனுமதித்து கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்க இந்த காரியத்த அனுப்பிச்சேன். அந்த நேரத்துல நெருக்கத்துல என்ன தேடுனீங்க. நீங்க மனம் திரும்பாம போனீங்க. திரும்பவும் ஒரு கொஞ்ச நாள் அத நான் அந்த காரியத்த ஆண்டவர் நமக்கு லகுவா மாற்றிட்டார். திரும்ப ஒரு காரியத்த அனுமதிக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம். அந்த நெருக்கத்துல ஆண்டவர தேடுறோம். திரும்பவும் மனம் திரும்பாம போகுறோம். இது ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆத்ம பாரம்ன்றது எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். மற்றவர்களுடைய பாரம், அவங்களுக்குள்ள வலி, அவங்களுக்குள்ள வேதனை, அது எப்பவுமே நமக்கும் அந்த வலி, அந்த வேதனை இருக்கும். ஹalleluya. அந்த நெருக்கத்துல அவரை தேடினார்களாம். ஆனா உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கல, அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்னோட வெளிச்சம் குறைவா இருக்கும் பொழுது, என்னோட அபிஷேகம் குறைவா இருக்கும் பொழுது, இல்ல என்னோட வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு கண்ணீர் மத்தியில, ஒரு புலம்பலான ஒரு சூழல்ல, ஒரு குறைவான ஒரு சூழல்ல, அந்த நிலைமையில நான் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நெருக்கத்துல ஆண்டவர தேடுவோம். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தண்டனை அனுமதிக்கப்படும்போது, ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு புயல் காற்று, ஒரு பெருங்காற்று அனுமதிக்கப்படும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்தரங்க ஆண்டவரே அப்பதானே நம்ம போய் கேட்போம். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. அப்பதான் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஆண்டவரோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. நாம் நம்முள்ள இருக்கிற வெளிச்சம் குறைவாகாதபடிக்கு, இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிச்சம் குறைவா இருக்கிறதா, அபிஷேகம் குறைவா இருக்கிறதா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்பொழுது, அந்த எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு விதவை வந்துட்டு சொல்றா, என் கணவர் வந்து கடன் அவர் மரித்து போயிட்டாரு. அந்த கடனை தீர்க்கறதுக்கு என் பிள்ளைகளை கேட்கறாங்க. நான் என்ன செய்வேன்னு தெரியல. உன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு அவர் கேட்கும்போது, ஒரு குடம் எண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது. அப்போ அவர் சொல்ற ஒரு காரியம், நீ போய் வெளியில போய் மத்தவங்கள்ட்ட போயிட்டு, உன்னை பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட போய் நீனு குடம் வாங்கிட்டு வா. ஏற்கனவே அவள வந்து கடன் பட்டிருக்கான்னு சொல்லிதான் பிள்ளைகளை அடிமையா வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கடன் பட்டவள் திரும்ப போய் ஒரு குடம் கொடுங்க, குடம் கொடுங்க போய் எல்லாத்தையும் போய் கேட்க முடியுமா? அப்படியே கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்படி நிந்திச்சிருப்பாங்க? எப்படி தூஷித்திருப்பாங்க? ஆனா அவ தைரியமா போய் கேட்டா. அந்த ஊழியக்காரனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. ஏன்னா என்கிட்ட ஒரு குடம் தான் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க எலிசா சொல்றது என்னன்னா, இந்த ஒரு குடம் என்ன இருக்குல்ல, நீ உன்னோட அறைக்குள்ள போ. உன்னோட பிள்ளைகளை அறைக்குள்ள கூட்டி கொண்டு போ. அந்த அந்தரங்கத்துல இருக்கிறது தான். அந்த அந்தரங்கத்துல நம்ம ஆண்டவர் எப்படி நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த அந்தரங்கத்துல நம்ம எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அந்தரங்கத்தில் கொடுக்கிற வெகுமதி கோபத்தை தணிக்கும் சொல்லி நம்ம நீதிமொழிகளை பார்க்கிறோம். அந்தரங்கத்துல நம்முடைய உணர்வுகள்னா உணர்வடைகிற ஒரு இருதயமும் நம்முடைய குற்றங்களை ஆண்டவரிடத்துல ஒப்புவிக்கிற ஒரு காரியம் தான் அந்த அந்தரங்கத்துல நம்மளுடைய ஜெபமா இருக்கும், உபவாசமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் வேதம் அப்படித்தானே சொல்லுது. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அந்தரங்கத்துல நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படிதான் ஆண்டவர் வந்து வெளியரங்கமா பதில் கொடுப்பார். இன்னைக்கு வெளியரங்கமா வெளிச்சம் இன்னும் வெளியரங்கம் எப்படி இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு அந்த வெளியரங்கம் ஆகணும் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சமா இருக்குல்ல அந்த வெளிச்சம், அது இன்னும் பிரகாசமாகணும் அப்படின்னா, உன் அறை வீட்டுக்குள்ள போ. உன் அறைக்கதவை பூட்டி கொண்டு உன் தேவனை நோக்கி பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றது. உன்கிட்ட இருக்கிறது ஒரு குடம் எண்ணெயா இருக்கலாம். இன்றைக்கு அது நிறுத்துகிற வரைக்கும் ஆண்டவர் இன்னைக்கு பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். அது ஏதோ ஒரு குடும்பத்தின் தேவைகளா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், வெளிச்சமா இருக்கலாம். ஒரு குடம் எண்ணெய் இருக்குதா? இன்றைக்கு அதை பெருக செய்கிறதைகள். அதற்கு நாம செய்ய வேண்டியது அறைக்கதவை பூட்டி அவர் சமூகத்துல உட்கார்ந்துருக்கும் போது, நான் 5 நிமிஷம் ஜெபித்தேன்னா அந்தரங்கத்துல அதற்கு உண்டான பலன் தான் எனக்கு கிடைக்கும். நான் ஆண்டவர் சமூகத்துல எத்தனை மணி நேரம் நான் உறவாடுகிறனோ, அந்தரங்கத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதற்கு உண்டான பலன் தான் எனக்கு வெளியரங்கமா கிடைக்கும். அதற்கு உண்டான வெளிச்சம் தான் எனக்கு வெளியரங்கமா காணப்படும். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை என்று சொல்லி கடைசியா நம்ம ஒரு வார்த்தை கூட பார்த்து முடிக்கலாம். 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகளை எல்லாருமே அவங்க கன்னிகைகள் தான். எல்லாருமே மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனவர்கள் தான். எல்லாரிடத்துல தீவட்டி இருந்ததுதான். எல்லாரிடத்துல எண்ணெய் இருந்துதான். எல்லாருமே மணவாளன் வந்து விட்டார் அப்படின்ற சத்தத்தை கேட்டவங்க தான். இன்னைக்கு கூட நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, இன்னைக்கு சபையில இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம், இந்த இணைப்புல இருக்கிற அத்தனை பேருமே வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். பரலோக ராஜ்யத்தை
நான் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம் தான். கன்னிகையாவும் இருக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக்குள்ள எதிர்கொண்டு போகிறவர்களா இருக்கலாம். என் கையில என்ன இருக்கலாம்? தீவெட்டி இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், வல்லமை இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். ஆனா அவங்க செய்த ஒரே ஒரு தவறு. எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன எடுத்துட்டு போல? கூட எண்ணெய் கொண்டு போகவில்லை. ஆனா அவங்க என்ன எடுத்துட்டு போல அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சமயத்துல போயிட்டு தேடுறாங்க. ஐயோ! தீவட்டி அணைந்து போகிறதே! எரிந்திருக்கும் இந்த தீவட்டி கொஞ்சம் எண்ணெய் அதாவது தீவட்டி அணைந்து போகுது அப்டின்னா, அப்ப அவ எரிஞ்சிருக்கு. அந்த தீவட்டி எரிஞ்சிருக்கு. ஆனா, அதுல இருந்து என்ன வந்திருக்குன்னா, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணல, ஆயத்தமா இல்ல. அத செக் பண்ணல. இன்றைக்கு ஆண்டவர் அதான் நம்மள வந்து செல்ஃப் செக் பண்ண சொல்றாரு. என்னிடத்துல இருக்கிற விசுவாசம் எப்டி இருக்கு? என்னிடத்துல இருக்கிற அபிஷேகம் நான் எரிந்து கொண்டே இருக்கிறேனா? இல்ல மங்கி எரிகிறேனா? என்னுடைய திரி எப்படி இருக்கிறது? என்னோட சுயம் எப்படி இருக்கிறது? என் மாம்சத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இந்த செல்ஃப் செக் பண்ணாததுனாலதான் அந்த நாட்கள்ல ஒரு நாள் மணவாளன் வருவார். அந்த நேரத்துல போயிட்டு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களான்னு நம்ம யார்கிட்டயும் போய் கேட்க முடியுமா? வேதம் அழகா சொல்லுகிறது கர்த்தருடைய சினத்தின் நாள்ல பொன்னும் வெள்ளியும் உங்களை தப்புவிக்க மாட்டாது என்று சொல்லி இன்றைக்கு பாக்குறோம். இன்னைக்கு இந்த போர் வந்ததுனால எல்லா இடத்துலயும் வந்துட்டு எல்லாம் விலைவாசி ஏற்றங்கள் வந்துருச்சு. இன்னும் வறுமை வரும், பட்டினி வரும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல போய் என்னோட நகைய நான் உங்கள்ட்ட குடுக்குறேங்க. எனக்கு இந்த ஒரு அரிசி வாங்கி குடுக்குறீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க செய்வாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல எனக்கு தேவையானது இருக்குது. நான் உங்களுக்கு வாங்கி குடுத்தேன்னா, எனக்கு கிடைக்காம போயிடும். எல்லாருமே அந்த இடத்துல ஒரு சுயநலமா தான் யோசிக்க முடியும். இல்ல? அது போலதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். திரும்பவும் நான் சொல்றேன். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆமென். ஹalleluya. உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு அந்த 5 கன்னிகைகள் அவங்க பண்ண ஒரே தவறு. முன்னாடியே அவங்க ஒரு ஆயத்தம் இல்ல. எல்லாத்துலயுமே உண்மையா இருந்த ஆண்டவர் சத்தத்தெல்லாம் கேட்டவர்கள் தான். அந்த நேரத்துல போயிட்டு அவங்க தீவெட்டியை போய் ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல போய் தான் அவங்க செக் பண்றாங்க. அந்த ஒரு அலட்சியம், அந்த நிர்விசாரம். ஆண்டவர் வரும்போது அந்த ஒரு ஆயத்தம் இல்ல. ஆமென். ஹalleluya. அ அவர் நமக்காக அந்த வருகையை நம்ம தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்களை அவரோட கூட கல்யாண வீட்டுக்கு அவங்க பிரவேசித்தாங்க. இந்த 5 கன்னிகைகளால கதவு அடைக்கப்பட்டது. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவார். ஆண்டவரே நான் உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் இந்த ஊழியம் செஞ்சேன். நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்வார். ஹalleluya. அதனால கதவு அடைக்கப்படும். அதனால ஆண்டவர் திரும்பவும் சொல்கிற வார்த்தை உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. உங்களுக்குள்ள இருக்கிற விளக்க நீங்க கொளுத்தி உங்களோட நற்கிரியைகளை சுயம் என்னும் மரக்காலால நீங்க மூடி வைக்காம அந்த விளக்கு வச்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்கிறேன்ல, உங்களுக்கு கொடுத்த அந்த விளக்க நீங்க தண்டின் மேல வைங்க. அது மற்ற எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். எல்லாருக்கும் பிரகாசமா இருக்கும். உங்களோட நற்கிரியைகளை உங்களோட வெளிச்சம் உங்களோட பிரகாசத்தை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்துவாங்க என்று சொல்லி ஆண்டவர் நீங்க சொல்ற நம்ம ஒப்புக்கொடுக்குமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தை நாங்கள் எரிய விடணுமே ஆண்டவரே. அபிஷேகத்தை எரிய விடணுமே ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படி சொல்லலாமா ஆண்டவரே? நான் உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாறணும் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. என்னில் இருக்கிற வெளிச்சம் மங்கி போக கூடாதுப்பா. மங்கி போன நிலைமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. கண் சொருகி போன ஒரு குருடனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அநேகருக்கு பாதை காட்டக்கூடிய ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய் நான் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் எடுத்து எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. அப்பா உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.